வணக்கம் children, welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நாம கிளாஸ் 11 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 6 anatomy of flowering plants. ஸோ இந்த சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. You can very easily see the structural similarities and variation in the external morphology of the larger living organisms, both plants and animals. Okay, நம்ம ஈஸியாக வந்து நம்மளால the structural similarityயும் difference நம்மளால வந்துட்டு பார்க்க முடியும். Suppose external morphology இருந்துச்சு அப்படின்னா we can see easily plantலையும் animalலையும் நம்ம வந்து பார்க்க முடியும். Similarly, if we were to study the internal structure, one also find several similarities as well as differences. அதே போல் நம்ம வந்துட்டு internal structure நம்ம படிக்கணும் அப்படின்னாலும் ஸோ நமக்கு வந்து நிறைய சிமிலாரிட்டி பார்க்க முடியும், அதே போல் நமக்கு டிஃப்ரென்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் சாப்டர் இன்ட்ரடியூசஸ் யூ டு த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். ஸோ நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறது இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். ஓகே, ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ஸ் இஸ் கால்ட் அனாட்டமி. ஸோ வாட் இஸ் அனாட்டமி அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ஸ் இஸ் கால்ட் அனாட்டமி. ஓகே, பிளான்ஸ் ஹேவ் செல்ஸ் as the basic unit. இப்போ நமக்கே தெரியும் cells தான் வந்து fundamental unit of organism. Cells are organized into tissues. The group of cells வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஆர்கனைஸ் ஆகி into tissue கன்வெர்ட் ஆகிருக்கு. அண்ட் in turn the tissues are organized into organ. tissues எல்லாம் வந்துட்டு சேர்ந்து ஒரு ஆர்கனை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ different organs in a plant show differences in their internal structure. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கன் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா they show differences in their internal structure. அவங்களுடைய உள்ள அமைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். Within angiosperms, the monocot and dicots are also seen to be anatomically different. நம்மளுடைய ஆன்ஜியோஸ்பெர்மில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மோனோகாட் அண்ட் டைகாட் இருக்கு இல்லையா, மோனோகாட்ஸ் அண்ட் டைகாட்ஸ் ஆர் ஆல்சோ சீன் டு பி அனாட்டமிக்கலி டிஃப்ரெண்ட். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ ஷோ அடாப்டேஷன் டு டைவர்ஸ் என்வாயன்மெண்ட். ஓகேவா, எப்படி வந்து டைவர்ஸ் என்வாயன்மெண்ட்டுக்கு இவங்க வந்து அடாப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளை வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த டிஷ்யூஸ். So a tissue is a group of cells. அப்போ tissue அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா it's a group of cells having a common origin and usually performing a common function. இந்த டிஷ்யூலாம் சேர்ந்து ஒரு common function வந்து பண்ணும். A plant is made up of different kinds of tissue. இந்த plant பார்த்தீங்க அப்படின்னா நிறைய different kinds of tissue இருக்குது. Tissues are classified into two main groups. ஓகேவா, இந்த டிஷ்யூஸ் நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக நம்ம வந்துட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ரெண்டு குரூப்பாக நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். நேம்லி மெரிஸ்டமேட்டிக் அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பேஸ்ட் ஆன் வெதர் த செல்ஸ் பீயிங் ஃபார்ம்ட் ஆர் கேப்பபிள் ஆஃப் டிவைடிங் ஆர் நாட். ஓகேவா, மெரிஸ்டமேட்டிக் அண்ட் பெர்மனன்ட் எதை பொறுத்து நம்ம இப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் வெதர் த செல்ஸ் பீயிங் ஃபார்ம்டு ஆர் கேப்பபிள் ஆஃப் டிவைடிங் ஆர் நாட். இந்த ஃபார்ம் ஆகிற செல்லுக்கு வந்து டிவைடிங் கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம், மெரிஸ்டமேட்டிக் அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. Growth in plants is largely restricted to specialized region of active cell division called meristem. Growth in plants is largely restricted to specialized region of active cell division called meristem. ஸோ இந்த மெரிஸ்டமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா growth யூஸ்வலாக நடக்கும். ஓகேவா, இன் க்ரீக்கில் மெரிஸ்டோஸ் அப்படின்னா டிவைடட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த மெரிஸ்டமில் தான் இந்த ஆக்டிவ் செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பிளான்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெரிஸ்டம்ஸ். இப்போ பிளான்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெரிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த மெரிஸ்டம்ஸ் விச் அக்கர் அட் த டிப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, எபிக்கல் மெரிஸ்டம் அப்படிங்கிறது த மெரிஸ்டம் விச் அக்கர் அட் த டிப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் and produce primary tissues are called apical meristem. So apical meristem அப்படிங்கிறது the meristem which occur at the tips of roots and shoots and produce primary tissues are called apical meristem. Okay, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது root apical meristem எங்கே இருக்குது பார்க்கலாம். The root apical meristem occupies the tip of a root. எங்கே ப்ரெசென்ட் ஆகிட்டுனா tip of a rootல இருக்கும், while the shoot apical meristem occupies the distantmost region of the stem axis. Stem axisல நமக்கு shoot apical meristem present ஆயிருக்கும். Okay, during the formation of leaves and elongation of stem, some cells left behind from shoot apical meristem constitute the axillary bud. ஸோ இந்த லீவ் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, லீவ் ஃபார்ம் ஆகும்போதும் ஸ்டெம் இலாங்கேட் ஆகும்போதும் சில செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
they left behind from shoot apical meristem constitute the axillary bud. இது யூஸ்வலாக வந்து ஆக்சிலில் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்டெம் இது அப்படின்னா இது நம்மளுடைய லீஃப். ஓகே, இது நம்மளுடைய லீஃப். இந்த ஆக்சிலில் வந்து இந்த axillary bud வந்து ஃபார்ம் ஆகும். such buds are present in the axils of leaves and are capable of forming a branch or flower. ஸோ இது வந்து capable of forming ஒரு பிரான்ச்சையோ இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ளாரையோ வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, the meristem which occurs between mature tissue is known as intercalary meristem. ஓகேவா, the meristem which occurs between mature tissues is known as intercalary meristem. They occur in grasses and regenerate parts removed by the grazing herbivores. So usually பார்த்தீங்கன்னா they occur in grasses and regenerate parts removed by the grazing herbivores. So both apical meristem and intercalary meristem are primary meristem. So இந்த apical meristemமும் intercalary meristemமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து primary meristem நம்ம சொல்கிறோம் because they appear early in life of a plant and contribute to the formation of the primary plant body. ஓகேவா, ஏன் அதை ப்ரைமரி மெரிஸ்டம் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தே அப்பியர் ஏர்லி இன் லைஃப் ஆஃப் அ பிளான்ட். ஒரு பிளான்ட் வந்து யங்காக இருக்கும்போது இவங்க வந்து அப்பியர் ஆவாங்க அண்ட் கான்ட்ரிபியூட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் த ப்ரைமரி பிளான்ட் பாடி. ஓகே, த மெரிஸ்டம் தட் அக்கர்ஸ் இன் த மெச்சூர் ரீஜன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேட்ரல் மெரிஸ்டம் ஆர் செகண்டரி மெரிஸ்டம். ஓகேவா, ஸோ த மெரிஸ்டம் தட் அக்கர்ஸ் இன் த மெச்சூர் ரீஜன் ஆஃப் roots and shoots of many plants, particularly those that produce woody axis and appear later than primary meristem, is called secondary or lateral meristem. இது பார்த்தீங்கன்னா மெச்சூர் ரீஜனில் வந்துட்டு ப்ளஸ் அக்கரா இருக்கும். எங்கன்னா ரூட்லேயும் இருக்கும், ஷூட்லேயும் இருக்கும். particularly those that produce woody axis and appear later than primary meristem is called secondary or lateral meristem. They are cylindrical meristem. Okay, they are cylindrical meristem. So fascicular vascular cambium, interfascicular cambium and cork cambium are examples of lateral meristem. இதனால நோட் பண்ணிக்கணும். இந்த மூணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய lateral meristemத்துக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கேட்டிங்கன்னா fascicular vascular cambium, fascicular vascular cambium and second பார்த்தீங்க அப்படின்னா interfascicular cambium, interfascicular cambium and third one cork cambium. So இந்த மூணு நம்மளுடைய lateral meristemத்துக்கு example. Okay, these are responsible for producing the secondary tissues. So இந்த மூணும் தான் responsible for producing secondary tissues. So following divisions of cells in both primary and as well as secondary meristem, the newly formed cells become structurally and functionally specialized and lose the ability to divide. So இந்த மாதிரி டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும்போதில் following divisions of cells in both primary and secondary meristem, the newly formed cells become structurally and functionally specialized and lose the ability to divide. Such cells are termed permanent or mature cells. So இந்த அதாவது which lose the ability to divide இருக்கு இல்லையா, இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா the cells which lose the ability to divide, such cells are termed permanent or mature cells. Okay, and constitute the permanent tissue. So இவங்க தான் வந்துட்டு இந்த permanent tissue constitute பண்ணுறாங்க. During the formation of the primary plant body, specific region of the apical meristem produce dermal tissue, ground tissue and vascular tissue. Okay, region of the apical meristem produce dermal tissues, ground tissue and vascular tissue. நம்ம next பார்க்க போகிறது permanent tissues பார்க்கலாம். Permanent tissues, the cells of the permanent tissues do not generally divide further. So the permanent tissue இருக்கிற cells பார்த்தீங்க அப்படின்னா they do not divide further. Permanent tissues having all cells similar in structure and function are called simple tissue. Okay, permanent tissue having many different types of cells are called complex tissue. So in the permanent tissue பார்த்தீங்கன்னா we have two types. ஒன்று வந்து simple tissue, the another one is complex tissue. இந்த simple tissue பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே செல்ஸ் எல்லாம் சிமிலர் இன் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் தான் பண்ணும். பர்மனெண்ட் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா they have many different types of cells.
Okay, இந்த permanent tissue பார்த்தீங்கன்னா having many different types of cells and are called complex tissue. நம்ம first பார்க்க போகிறது simple tissue நம்ம பார்க்கலாம். Okay. A simple tissue is made up of only one type of cells. Okay, va. The various simple tissues in plants are parenchyma, collenchyma and sclerenchyma. இந்த மூணு நமக்கு important. இது வந்து simple tissueக்கு example. Okay. Parenchyma forms the major component within organ. இதுதான் parenchyma தான் they form major component. The cells of the parenchyma are generally isodiametric. Isodiametric, they may be spherical, oval, round, polygonal or elongated in shape. இது வந்து அவங்களுடைய shape. So their walls are thin and made up of cellulose. இது நம்ம next நல்லா நோட் பண்ணிக்கணும். Their walls are thin. அவங்க வால் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும் and made up of cellulose. So they may be either be closely packed or have small intercellular space. So இது வந்து க்ளோஸாகவும் பேக் ஆகிருக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா intercellular space கூட இருக்கலாம். The parenchyma performs various functions like photosynthesis, storage and secretion. So இதுதான் இவங்களுடைய function. Simple tissue parenchyma function என்ன கேட்டிங்க அப்படின்னா so they perform various functions like photosynthesis, storage and secretion. நம்ம next பார்க்க போகிறது collenchyma. Collenchyma occurs in layers below the epidermis. Epidermis க்கு கீழ வந்து இது present ஆயிருக்கு in most of the dicotyledonous plants. It is found either as homogeneous layer or in patches. Homogeneous present ஆயிருக்கலாம் இல்ல பாத்தீங்கன்னா patches இருக்கும். It consists of cells which are much thickened at the corner. இதனுடைய கார்னர்ல மட்டும் பாத்தீங்கன்னா thickened ஆயிருக்கும். ஓகே இந்த கார்னர்ல இந்த மாதிரி கார்னர்ல அது வந்து thickened ஆயிருக்கும். Okay va. It consists of cells which are much thickened at the corner due to the deposition of cellulose. நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன் வந்து thickened இருக்கு அப்படின்னா due to the deposition of celluloseனால. Cellulose, hemicellulose and pectin. Okay. Collenchymatous cells may be oval, spherical or polygonal and often contain chloroplast. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு chloroplast இருக்கும். So these cells assimilate food. So when they contain chloroplast, intercellular spaces are absent. இதில் பார்த்தீங்கன்னா intercellular spaces வந்து absent. They provide mechanical support. இதோட function கேட்டிங்கன்னா they provide mechanical support to the growing parts of the plant such as young stem and petiole of a leaf. So இது எதுக்கு support கொடுக்குதுன்னா young stemமுக்கும் petiole of a leafக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து support கொடுக்குது. ஓகே எதுனா collenchyma tissue. நம்ம next பார்க்க போகிறது sclerenchyma. இந்த sclerenchyma consists of long narrow cells with thick and lignified cell wall. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இவங்களுடைய செல் வால் பார்த்தீங்கன்னா லிக்னிஃபைடாக இருக்குது. அதனால தான் நல்லா திக்காக இருக்கும். ஹேவிங் அ ஃபியூ ஆர் நியூமரஸ் ஸ்பிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நம்ம 1 மார்க்கில் கூட நமக்கு கேட்டாலும் கேட்பாங்க. ஓகே they are usually dead and without protoplast. இதனால நோட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக வந்து இவங்க dead tissue and without protoplast. ஓகே protoplast வந்து இருக்காது. On the basis of variation in form, structure, origin and development, sclerenchyma may be either fibrous or sclerets. Fibrous or sclerets. The fibers are thick-walled, elongated and pointed cells generally occurring in groups in various parts of the plant. The sclerets are spherical, oval or cylindrical, highly thickened dead cells. Okay, sclerets அப்படிங்கிறது oval shapeல இருக்கலாம், spherical இருக்கலாம், oval இருக்கலாம், இல்ல வந்து cylindrical shapeல இருக்கும். Highly thickened dead cells with very narrow cavity. ஓகேவா இந்த லூமன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து இம்பார்ட்டன்ட். இதுலனா ஸ்க்ளீரட்ஸில். ஓகே ஸோ தீஸ் ஆர் காமன்லி ஃபவுண்ட் இன் த ஃப்ரூட் வால். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கணும். ஃப்ரூட் வால்ஸ் ஆஃப் நட், பல்ப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் லைக் குவா, பியர் அண்ட் சப்போட்டாவில். ஸோ சீட் கோட் ஆஃப் லெக்யூம்ஸ். ஸோ இது வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் ஃப்ரூட் வால்ஸ் ஆஃப் நட்ஸ், pulp of fruits like guava, pear and sapota, then seed coats of legumes and leaves of tea. So sclerenchyma provides mechanical support to organs. Okay. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் children. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் children.